12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.3 4ஆம் கணக்கு பார்க்கலாம். செவ்வகலம் 4a மற்றும் x அச்சிற்கு இணையான அச்சுகளை கொண்ட பரவளைய தொகுப்பின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையில் பரவளையமானது x அச்சை ஆதிப்புள்ளியை மையமாக கொண்டு அமையல x அச்சிற்கு இணையாக அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப x அச்சிற்கு இணையான ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோட்டிலிருந்து நம்ம ஆதிப்புள்ளி 0,0 இல்லை வேறு ஏதேனும் ஒரு புள்ளி தான் நமக்கு மையப்புள்ளி முனைப்புள்ளியாக அமையும். இந்த புள்ளி தான் ஆதிப்புள்ளி 0,0. இப்ப இந்த பரவளைய சமன்பாட்டின் வகைக்கெழு சமன்பாட்டை அமைக்க சொல்லி கேட்டிருக்கு. இது வலதுபுறம் திறப்புடைய பரவளையம் என்பதால் அதற்கான சமன்பாட்டை எழுதலாம். பரவளையத்தின் சமன்பாடு முனைப்புள்ளி ஆதிப்புள்ளியாக அமையாததுனால பரவளையத்தின் பொது வடிவ சமன்பாடு y - k² = 4a × x - h. இந்த இடத்துல h மற்றும் k என்பது மாறத்தக்க மாறிலிகள் என்பதால் அந்த h மற்றும் kவை எலிமினேட் பண்ணிட்டு வகைக்கெழு சமன்பாடு எழுதணும். அப்ப இரண்டு மாறிகளை நம்ம எலிமினேட் பண்றதுனால இருமுறை இதை வகைப்படுத்தணும். x பொறுத்து முதல்ல வகைப்படுத்தும் பொழுது சமன்பாடு x பொறுத்து வகையிட 2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது y - k. x பொறுத்து வகைப்படுத்துறதுனால y x பொறுத்து வகைப்படுத்திட்டதுனால y டேஷ், k என்பது மாறிலி உறுப்பு வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். வலதுபுறம் 4a பெருக்கல் x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 - h வகைப்படுத்தும் பொழுது 0. 2 பெருக்கல் y - k × y டேஷ் = 1 பெருக்கல் 4a எனும் பொழுது மதிப்பு 4a. 2 2 2 2 4 y - k × y டேஷ் வேணா வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா 2a பெருக்கல் y டேஷ் என அமையும். இதை மீண்டும் வகைப்படுத்தலாம். மீண்டும் வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது மீண்டும் சமன்பாட்டை x பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு y x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது y டேஷ், அதாவது y டேஷ்னு எழுதிடலாம். y டேஷ் - k என்பது 0 ஆயிடும். 2a/y டேஷ் என்பதில் என்ன பயன்படுத்தலாம்னா u/v பயன்படுத்தலாம். v y டேஷ் v u டேஷ் 2a மாறிலி 0 ஆயிடும். -u v டேஷ் y டேஷ் வகைப்படுத்தும் பொழுது y டபுள் டேஷ் என அமையும். பை பகுதி மதிப்பு y v ஸ்கொயர், அப்போ y டேஷ் ஹோல் ஸ்கொயர் என அமையும். இடதுபுற மதிப்பு ஒரு y டேஷ், முதல் உறுப்பு 0 ஆயிடும். -2a × y டபுள் டேஷ்னு இருக்கு, ஒரு y டேஷ் ஹோல் ஸ்கொயர். y டேஷ் இடதுபுறம் கொண்டு வந்து பெருக்கிக்கிட்டோம்னா y டேஷ் பெருக்கல் y டேஷ் ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது y டேஷ் ஹோல் பவர் 3 சமம் -2a × y டபுள் டேஷ். அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறமே வைக்கும் பொழுது தேவையான வகைக்கெழு சமன்பாடானது 2a y டபுள் டேஷ் + y டேஷ் ஹோல் பவர் 3 சமம் 0 ஆகும். தேங்க்யூ.